உலகமெங்கும் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நீங்க எங்க வீடியோ புதுசா பார்க்கிறதா இருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க புதுசா போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறு 14/1/2024. திருப்பலி முன்னுரை. தரணியை வாழ்விக்க வந்த இயேசுவின் அழைப்பை ஏற்போம். இறை இயேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளின் வாசகங்கள் இறைவனின் அழைப்பை மையப்படுத்துகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் சிறுவன் சாமுவேலை இறைவன் அழைக்கின்றார். நற்செய்தி வாசகத்தில் இயேசு முதல் சீடர்களை அழைக்கின்றார். இறைவன்தான் அழைக்கின்றார் என்று குரு ஏலி சாமுவேலுக்கு உணர்த்துகின்றார். இயேசுவால் அழைக்கப்பட்ட அந்திரேயா யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற நோக்கில் தம் சகோதரரான பேதுருவை இயேசுவிடம் அழைத்து வருகின்றார். இயேசு பேதுருவை கூர்ந்து நோக்கி, நீ கேபா, அதாவது பாறை என்று அழைக்கப்படுவாய் என்று கூறி இறைப்பணியாற்ற உறுதிப்படுத்துகின்றார். இன்று நம் ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கின்றார். நாம் அவர் அழைப்பிற்கு செவி கொடுக்கின்றோமா? இயேசுவின் குரலுக்கு செவி சாய்க்க தடையாயிருக்கும் பிணக்குகளை நீக்கி அன்பின் இறையாட்சி சமூகமாக மாற்றுவோம். தூய ஆவியின் கோயிலாக படைக்கப்பட்ட நாம் நம் உடலாலும் உள்ளத்தாலும் கடவுளுக்கு புகழ் சேர்ப்போம். நம்மை நலன்களால் நிரப்பும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 3b முதல் 10 மேலும் 19 முடிய. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது சாமுவேல் முதல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. சிறுவனாயிருந்த சாமுவேல் குரு ஏலியோடு ஆண்டவரின் இல்லத்தில் தங்கி ஆண்டவருக்கு திருப்பணி செய்து வந்தார். ஆண்டவரின் திருப்பேழை முன் படுத்துறங்கிய சாமுவேலை ஆண்டவர் அழைத்தார். ஆண்டவர்தாம் தன்னை அழைக்கின்றார் என்பதை குரு ஏலி மூலம் தெரிந்து கொண்ட அவர், ஆண்டவரே பேசும், அடியார் நான் கேட்கிறேன் என்றார். ஆண்டவர் சாமுவேலை இறைவாக்கினராகவும் திருப்பொழிவு செய்பவராகவும் உயர்த்தி தமக்கு பிரியமுள்ளவராக தேர்ந்து கொண்டார். ஆண்டவருக்கு தொண்டு செய்ய அழைப்பு விடுக்கும் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6. இறை வார்த்தைகள் 13c முதல் 15a மேலும் 17 முதல் 20 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் தரும் அறிவுரையாவது, திருமுழுக்கின் மூலம் தூயாவியை பெற்ற நாம் கடவுளின் பிள்ளைகளாகவும் இயேசு கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகளாகவும் உள்ளோம். நம் உடல் தூய ஆவி தங்கும் ஆலயமாய் உள்ளது. எனவே நம் உடலுக்கு ஊறு விளைவிக்கும் தீமைகளை களைந்து கடவுளுக்கு பெருமை சேர்க்கும் நன்மக்களாக வாழ்வோம். ஆண்டவரின் உயிர்ப்பிலும் பங்கு பெறும் மேன்மை அடைவோம் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று நற்செய்தி பணியாற்ற அழைக்கும் அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் தங்கள் பணி வாழ்வில் ஏற்படும் இடர்களை உமது அருள் துணையால் வென்றிட வேண்டுமென்றும், இறைமக்கள் சமுதாயம் அவர்கள் பணி வாழ்விற்கு உறுதுணையாய் இருந்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் ஆட்சி இவ்வுலகில் மலர தன்னையே தியாகமாக தந்த அன்பு இறைவா, தலைமை பொறுப்பை ஏற்று எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தம் அதிகாரத்தை தன்னை சார்ந்தவர்களின் உயரத்திற்கு மட்டுமே பயன்படுத்தாமல் அனைத்து மக்களின் வாழ்வும் மேன்மையடைய செய்ய வேண்டுமென்றும், நாட்டின் அமைதியையும் நீதியையும் நிலைநாட்ட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம்.
வாழ்வு அளிப்பவரே அன்பு இறைவா, இந்த கல்வியாண்டின் இறுதி கட்டத்தில் பயணித்து கொண்டிருக்கும் எம் மாணவ மாணவிகளை உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் வீண் பராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல் கவனமுடன் படிக்க வேண்டுமென்றும் நல்ல நினைவாற்றலை கொடுத்திட வேண்டுமென்றும் அரசு தேர்வு எழுத இருப்பவர்கள் கவனமுடன் படித்து பயமின்றி தேர்வு எழுத வேண்டுமென்றும் நல்ல உடல் நலத்தை தந்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகின்றோம். உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்றும் வழிந்த அன்பு இறைவா, முதுமையினாலும் பல்வேறு நோய்களினாலும் வருந்தும் மக்களை கண்ணோக்கி அருளும். அவர்கள் உமது இரக்கத்தால் நோயிலிருந்து விடுதலையும் நல்வாழ்வும் மனமகிழ்வும் பெற்றிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வை வளப்படுத்தும் அன்பு இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். நாங்கள் அன்பும் தியாக உள்ளமும் கொண்டு ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டுமென்றும் அனைவருக்கும் நற்சுகமும் போதிய பொருளாதார வசதியும் தந்து ஆசீர் வழங்கிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.